Peacemakers of Christo. நீ எதிர்பாராத சிக்கலில், பிரச்சனையில், நோயில், கடனில், ஏழ்மையில் மாட்டிக்கொண்டாயா? மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 28வது வசனத்திலே பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே சுவாமி, அப்பா, பேதுருவானவர் உன்னை கண்டு உன் மீது ஆசைப்பட்டு நீர் தண்ணீரில் நிற்கிறீர, நானும் நிற்கலாமா? தேவன் தானே, என் தேவன் என்னை வழி நடத்துவார் என்று அந்த பேதுருவும் ஆண்டவரே காலை எடுத்து கடல் தண்ணீரில் வைத்தார். ஆண்டவரே, அப்பா, அந்த வாழ்க்கை என்பது, அந்த நடை என்பது, அந்த பிரயாணம் என்பது சுகமுகமாக இருந்தது சுவாமி. அப்பா, எப்பொழுது அந்த பேதுருவானவர் உன்னையே பார்த்து கொண்டு நடந்து கொண்டு வந்தாரோ அவர் வாழ்க்கை அருமையாக இருந்தது சுவாமி. அதே போல இந்நாளிலே ஆண்டவரே, எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே உன்னையே பார்த்து, ஆண்டவரே, என் தெய்வமே, என் கணவனை ஆசீர்வதியுங்க, என் மனைவி ஆசீர்வதியுங்க, என் மகளை ஆசீர்வதியுங்க, என் மகனை ஆசீர்வதியுங்க, என் மாமனார் மாமியார் ஆசீர்வதியுங்க, என் பெற்றோர்களை, அண்ணன் தம்பிகளை, அக்கா தங்கைகளை ஆசீர்வதியுங்கள் என்று ஜெபித்துக் கொண்டு பாசத்தோடு இருந்த பொழுது ஆண்டவரே, எப்பொழுதும் எல்லா ஆராதனையிலும் எல்லா ஜெப வழிபாடுகளிலும் பங்கு கொண்ட போது ஆண்டவரே வாழ்க்கை நன்றாக போனது சுவாமி. ஆண்டவரே, அது ரொம்ப அருமையா இருந்தது. அந்த வாழ்க்கை பாசத்திற்குரிய வாழ்க்கை. ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை ஒருவர் ஊட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, ஒருவர் மீது ஒருவர் பாசத்தை பொழிந்தோம் சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, அந்த பேதுருவானவர் நடந்து கொண்டு சென்றிருக்கையில பெரும் காற்று வருவதை, பெரும் அலை வருவதை, ஆண்டவரே, பெரும் புயல் வருவதை அவன் கண்டான் சுவாமி. ஏசப்பா, அவன் பார்வை திரும்பியது. ஆண்டவரே, உன்னிடம் இருந்த பார்வை பெருங்காற்றை நோக்கி சென்றது சுவாமி. அதனால ஆண்டவரே அவன் கீழே மூழ்க போனான் சுவாமி. அதே போல இன்றைய நாளிலே எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் போது ஆண்டவரே ரெகுலராக பூசைக்கு வந்தார்கள், ரெகுலராக ஜெபமாலையில கலந்து கொண்டார்கள், உன்னையே பற்றி கொண்டார்கள். உன்னிடத்துல 1 மணி நேரம், அரை மணி நேரம் உட்கார்ந்து ஜெபமாலை சொல்லிக் கொண்டு உன்னை ஆராதித்து வணங்கினார்கள் சுவாமி. இயேசுவே, ஆனால் இன்னைக்கு மனிதனுக்கு பிஸி ஆயிட்டான். ஆண்டவரே, அப்பா, அவனுக்கு உட்கார நேரம் இல்ல, சாப்பிட நேரம் இல்ல, தூங்க நேரம் இல்ல, மனைவியோட பேச நேரம் இல்ல, பிள்ளைகளோட விளையாட நேரம் இல்ல, பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க நேரம் இல்ல. ஆண்டவரே, பணம் பணம் என்று ஓடுகிறான் ஐயா. ஆண்டவரே, அந்த பணம் பெருமையாக, ஆண்டவரே, பெருங்காற்றாக இருக்கணும்னு ஓடுறான் ஆண்டவரே. ஆனால் அவனுடைய அந்த முயற்சியில, அந்த பணம் என்ற நோக்கத்தோடு அவன் ஓடுகையில பெருங்காற்று என்பது அவனை நோக்கி வருகிறது சுவாமி. ஆண்டவரே, இன்னைக்கு பணத்தை நோக்கி சென்றவன் எல்லாம் ஆண்டவரே கடன் பிரச்சனையில உளுந்து கிடக்கிறான். ஆண்டவரே, அப்பா, மனைவியை இழந்து கிடக்கிறான், கணவனை இழந்து கிடக்கிறாள், ஆண்டவரே, பிள்ளைகளை இழந்து கிடக்கிறாள், வீட்டை இழந்து கிடக்கிறாள், சண்டை சச்சரவுகளோடு கிடக்கிறாள், ஆண்டவரே, கோர்ட் கேஸ் என்று கிடக்கிறாள். ஆண்டவரே, எப்பொழுது பேதுரு ஆண்டவரே அவனுடைய பார்வையை உன்னிடத்திலிருந்து எடுத்து பெருங்காற்றை நோக்கி அவன்
பார்த்தானோ அந்த வேளையில அவன் மூழ்க ஆரம்பித்தான். இன்னைக்கு உன் பிள்ளைங்க மூழ்கி போய் கிடக்கிறார்கள் ஐயா, உயிருக்கு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, சாவா வாழ்வான்னு இருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் பிழைப்பார்களா பிழைக்க மாட்டார்களா? இவர்கள் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வருவார்களா வரமாட்டார்களா? இந்த நோயிலிருந்து சுகம் ஆவார்களா ஆக மாட்டார்களா? இந்த வழியிலிருந்து ஆண்டவரே வாழ்வை பெறுவார்களா பெறமாட்டார்களா? என் பிள்ளைக்கு வாழ்வு கிடைக்குமா? அவ ஒழுங்கா வாழ முடியுமா? ஆண்டவரே, ஐயோ போற இடம் எப்படிப்பட்ட இடமோ, ஆண்டவரே இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களோ தெரியலையே. ஆண்டவரே, ராஜாதி ராஜாவே, இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் மூழ்கி போய் கிடக்கிறார்கள் ஐயா. எத்தனையோ இளம் பிள்ளைகள் ஆண்டவரே படிக்காமல் ஊரு சுத்துறதோ, பைக் எடுத்துட்டு செல்வதோ, கஞ்சா போதைக்கு அடிமையாகி கிடக்கிறதோ, ஆண்டவரே குடி பழக்கத்திற்கு அடிமையாகி கிடக்கிறதோ, காதலில் விழுந்து கிடக்கிறதோ, அம்மா அப்பாவிடம் பொய் சொல்லுவதோ, ஆண்டவரே சினிமா தியேட்டர் பார்க் என்று தெரிவதோ, ஆண்டவரே அவர்கள் அதிலே நிம்மதி இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்க்கை சிதறி போய் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்வதில்லை சுவாமி. ஆண்டவரே, என் மனைவிட்ட நான் குடிச்சாதான் பேசுவேன், நான் குடிகாரன் தான், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் என்று இருந்தவன் இன்று ஆண்டவரே பொறுக்கியாக, ஆண்டவரே பரதேசியாக, மனைவியானவள் விட்டுட்டு போயிட்டு ஆண்டவரே பிள்ளைங்க கண்டுகொள்வதே இல்லை. ஆண்டவரே அப்பா ரோட்டிலையும் வீதியிலையும் கிடக்கிறான் சுவாமி. ஏசப்பா, இந்த வாழ்க்கைகள் அழிந்து போய் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, இந்த பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. பேதுருவை காப்பாத்த நீ கை கொடுத்தீர் அல்லவா சுவாமி, அதே போல உன் பிள்ளைகளை ஆண்டவரே நீ காப்பாத்துங்க ஆண்டவரே. யாரும் இல்லாத அனாதை ஆண்டவரே, நடுகடலிலே ஆண்டவரே ஆதாரம் இல்லாத பேதுருவை போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளும் நடுகடல்ல கடக்குறாங்க ஆண்டவரே. பிழைக்க முடியுமா? என்னால முன்னேற முடியுமா? என்னால சாதிக்க முடியுமா? வாழ்க்கை கிடைக்குமா? தெய்வன் என்னோடு வருவாரா? எனக்கு உதவி செய்வாரா? என் வாழ்க்கை மாறுமா? மாற்றத்தை கொடுப்பாரா என்று உன் பிள்ளைகள் உன்னை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா, பேதுரு ஒரு நிமிஷத்துல ஐயோ செத்து போயிடுவோமே என்று நினைத்தான் ஐயா. அதே போல இந்த பிள்ளைங்களும் செத்து போயிடுவோமான்னு நினைக்கிறாங்க ஐயா. ஐயா, யாருமே இல்லப்பா அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய. ஆண்டவரே, நீர் தான் ஐயா உதவணும். ஆண்டவரே, நீர் தான் ஐயா இந்த பிள்ளைகளை தேற்றணும் ஐயா. என் பிரச்சனைக்கு யாரப்பா தீர்வு காணுவார் சொல்லுங்க ஆண்டவரே. மனிதனா தீர்வு காணுவான்? ஆண்டவரே, இந்த உலகத்தை பற்றி உனக்கு தெரியாதா ஆண்டவரே? அப்பா, இந்த உலக மனிதர்கள் பொல்லாப்பானவர்கள் ஐயா. ஐயோ, நய வஞ்சகக்காரர்கள் ஐயா. ஆண்டவரே, அடுத்தவனை சீரழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஆண்டியா. அதன் மத்தியில என்ன எப்படிப்பா ஆண்டவரே இந்த மனிதனை நோக்கி நீதி கேட்கணும் சொல்றீங்க ஆண்டவரே. எனக்கு எந்த மனிதர்கள் நீதி வேண்டாம் ஐயா. நீங்க வாங்க ஐயா. நான் என் பகைவர்கிட்ட போராட முடியல, எதிர்த்த வீட்டுக்காரன்ட்ட போராட முடியல ஆண்டவரே. அப்பா, என் அண்ணன் தம்பிகள்கிட்ட போராட முடியல ஆண்டவரே. ஐயோ, என் எதிரி என்னை கொல்ல தீண்டுறான் ஆண்டவரே. ஏசப்பா, நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் ஐயா. என் பிரச்சனைகள் அனுதினமும் பெருசு பெருசு ஆகுது ஆண்டவரே. ஆமாப்பா, என் பிரச்சனை இல்ல ஆண்டவரே, மன நிம்மதி இல்லப்பா. இயேசுவே, ஏண்டா வாழணும்னு தோணுது ஆண்டவரே. சொல்லுங்கப்பா, என் உள்ளத்தை கண்டவர் நீர்தானே ஐயா. ஆண்டவரே, என்னை அபிஷேகித்தவர் நீர்தானே ஐயா. ஆண்டவரே, என்னை ஏன் ஆண்டவரே இந்த இடத்துல என்னை ஜெபிக்க வைத்தீர் சுவாமி. ஏசப்பா, நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. இயேசுவே, எனக்கு அப்பா தெய்வமே நீர் வந்து பேசும் ஐயா. ஏசப்பா, என் வாழ்க்கைக்குள்ள வந்து பேசும் ஆண்டவரே. என்னை நீர் ஆட்கொள்ளும் ஐயா. ஆண்டவரே, என்னை அழித்து போட்டு நீர் ஜீவியும் ஆண்டவரே. இயேசுவே, அந்த தெய்வராஜ ராஜாவே, அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. பிள்ளைகள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே, காப்பாத்துங்க ஆண்டவரே, காப்பாத்துங்க ஐயா. பிள்ளைகளை காப்பாத்துங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, என்ன காப்பாத்துங்க ஐயா. ஏசப்பா, என்ன காப்பாத்துங்க. நாங்க மூழ்கிறோம் ஐயோ.
பாவத்தில் மூழ்கிறோம், துக்கத்தில் மூழ்கிறோம், கஷ்டத்தில் மூழ்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பப்பரியல தனாரியல தரப்பரியல தரோரோரா அப்பனியல்ல நனனதியல தரப்பரியல தரா. ஆண்டவரே, தெய்வ ராஜாவே, தெய்வ ராஜாவே, தெய்வ ராஜாவே, அக்னி 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 அக்னினால அப்பா இந்த பிள்ளைகளை குளிரில் இருந்து காப்பாற்றும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, இந்த குளிரில் இருந்து அப்பா பிள்ளைகளை காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்க. இவர்கள் எரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இயேசுவே, தெய்வமே, ராஜாதி ராஜாவே, உம்முடைய அக்னி சம்பத்தினாலே இவர்களை காப்பாற்றும் ஐயா. இயேசுவே 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 இயேசுவே, ராஜாதி ராஜாவே, ராஜாவே ராஜாவே, கடின இருதயத்தை உடையுங்க ஆண்டவரே, கடின இருதயத்தை உடையுங்க, உடையுங்க, உடையுங்க ஆண்டவரே. இயேசுவே, தெய்வ ராஜாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா அப்பா அப்பா, மன்னிப்பை கொடுங்க, மன்னிப்பை கொடுங்க, மன்னிப்பை கொடுங்க. சாபத்தை விரட்டுங்க, சாபத்தை விரட்டுங்க, சாபத்தை விரட்டுங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மையை கொடுங்க ஐயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, உன்னை ஏற்றுக்கொள்ளணும் ஐயா, அவன் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளணும் ஐயா, அவனுடைய உறவை ஏற்றுக்கொள்ளணும் ஐயா. கடின இருதயத்தை உடையுங்க, உடையுங்க, உடையுங்க. வாழ்வு கொடுங்க, வாழ்வு கொடுங்க, வாழ்வு கொடுங்க ஆண்டவரே. இவர்கள் கண்ணீரை தொடையுங்க, கண்ணீரை தொடையுங்க, கண்ணீரை தொடையுங்க. ஒவ்வொரு மகளையும், ஒவ்வொரு மகளையும், ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ, 3 திருப்பலியோ, 5 திருப்பலியோ, 7 திருப்பலியோ, 9 திருப்பலியோ, 12 திருப்பலியோ, 33 திருப்பலியோ, 77 திருப்பலியோ, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி, அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றமா தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு,
டிஷர்ட், பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜெபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு போறீங்கனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது கட்டு ஜெப புத்தகம், இது விடுவிக்கும் ஜெப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜெப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.